என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். Kindly 2 days leave need sir. Why? DMK win பண்ண டிஎம்கே வின் பண்ணணும்னு மலேசிய முருகன்ட்ட வேண்ட போறேன்னு சொல்லி அப்படியா? ஆமா அங்க போறேன்னு சொல்லி மீம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து அட்லி போய் லீவு கேட்கிறாரு கலாநிதி மாறன்ட்ட. விட மாட்டாரு எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன் அப்படின்ட்டு போயிருக்காரு. தம்பி கோடி கணக்குல இறக்கிட்டு இருக்கேன், நீ எங்க மலேசியா போறன்ற? நான் இன்னைக்கு கோடி கணக்குல பண்றதுக்கு காரணமே அவரு தான். அதனால நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைன்னா தப்பா போயிட்டு அப்புறம் எங்க அண்ணனுக்கு நான் செய்யலன்னு சொல்லிடுவானுங்க. நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லட்டுமே. என்ன பண்ணுவாங்க? ராஜ்கமல்ல எப்படி சொல்லாம கொள்ளாம சுந்தர்சி போனாரோ. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஹலோ என்னங்க என்னடா இது மை ரெசிக்னேஷன் லெட்டர். சிவகார்த்திகேயன் போவாரா? சிவகார்த்திகேயன் போக முடியாது. அவருக்கு போகணுன்ற விருப்பம் கூட இருக்கலாம், பட் போக முடியாது. ஏன்னா இங்க ப்ரமோஷன் இருக்கு, அதனால அவருடைய பட ப்ரமோஷன் இருக்கு. இன்னும் 2 மணி நேரம் அங்க போயிட்டு வர முடியாது? ஒரு அரை நாள் துப்பாக்கி கையில கொடுத்துருக்காரு. கத்தி இன்னும் அவர்கிட்ட தான் இருக்கு தெரியல. புல்லட் துப்பாக்கி மட்டும் தான் துப்பாக்கி மட்டும் தான் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, கத்தி என்கிட்ட தான் இருக்கு. மற்ற டைம்ல எல்லாம் பார்த்தோன்னா ஒரு அமைதியா இருப்பாரு, அமைதியா போவாரு, பேசுவாரு, லைட்டா அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு போயிடுவாரு. இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து ஒரு சந்தோஷத்துல இருக்காரு. ஆமா இங்க நடக்கிற குடைச்சல் இந்த மாதிரி, இங்க என்ன ஏகப்பட்ட குடைச்சல், நீ அது பேசல இது பண்றதுனால ஒரு 2 நாள் ஃப்ரீயா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் நாளைக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாரு அப்படின்றது. அதனால அங்க போயிருக்காரு. ஆனா ஃப்ரீயா இருப்பாரா என்னன்னு தெரியல, கூட பிஸியானந்த் போயிருக்காரு. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். தலைவரே அப்படின்னு நீ தயவு செய்து அமைதியாயிரு. 2 நாள் வந்து இந்த தொண்டர்களா இருந்தாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் ரசிகர்களா மாறிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சாங் வேற ரிலீஸ் ஆயிருக்கு, 3rd சிங்கிள். அதனால அவங்க எல்லாம் அந்த மோடுக்கு போயிட்டாங்க. இப்போதைக்கு இங்க என்ன நடந்தாலும் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இப்ப அந்த சாங்னாலதான் பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்குது. அதை வச்சுதான் பகவத்கீதை ரீமேக்கான்றதுல இது நம்ம கொண்டாடலாமா வேணாமா? இல்ல நீங்க ஜனநாயகன் மினிமம் கேரண்டி, அது இல்லாம ஃபேர்வெல் மூவின்னு சொல்லிட்டதுனால அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கேசரியா இருந்தாலும் பரவாயில்ல, உப்பு போட்டு கூட கொடு அந்த கேசரியா, நான் சாப்பிட்டுக்கிறேன், ஆனா கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் இப்படி சொன்னதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் தொடர்ந்து உங்களை பற்றி பேசினாலே உங்களுக்கு இவ்வளோ பயம் வருது? ஏன் உங்களை பற்றி பேசவே கூடாதா? ஏன் இந்த மாதிரி அடக்குமுறையை வந்து கையாளுறீங்கன்ற மாதிரியான விஷயங்களை வந்து நீதிபதிகள் முன்னெடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இது மிக முக்கியமான விஷயம். இன்னும் ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துல தேர்தலை வச்சிருக்கும் போது இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள், அரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்டுதுன்ற அளவுக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம் கார்த்திக். விவாதிக்க போறோமா? ஆமா சரி சரி. அது இருக்குது நிறையா. அது அரசியல்னா நம்ம வழக்கம் போல அரசியல்னு நம்ம சொல்லிடலாம். இது அரசியலோட கலந்து நிறைய விஷயம் இருக்குது. 27 எப்படா வரும்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். நாளைக்கு வந்துருச்சு. ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் மலேசியால வந்து நடக்குது. இறங்கிட்டாரு, ஜம்ப் பண்ணாரு. இறங்கல, மதுரையில ஒரு ஜம்ப் பண்ணாரு இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு மலேசியால போய் அப்படி ஜம்ப் பண்ணாரு. ஜம்ப் பண்ண உடனே சேட்டை பிடிச்ச பையன் சார்ன்ற மாதிரி போனோடனே அந்த வெல்கம் டான்ஸ்லயே சேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு. நாளைக்கு இன்னும் எவ்வளவு சேட்டை இருக்க போகுதுன்னு தெரியல. ஆமா கண்டிப்பா ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் அப்படின்றது பயங்கர எதிர்பார்ப்புக்குரிய ஒரு நிகழ்ச்சியா வந்து எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா அவருடைய கடைசி படம்ன்றதுனால அவரோட இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்தே ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லி தொடர்ந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டீசர் அந்த மாதிரிலாம் ஜனநாயகனோட இந்த டீசர்லாம் ரிலீஸ் ஆச்சு. ரோர் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் அதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேவின் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து யாரெல்லாம் விஜய்க்கு அதிகமாக பாடியிருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த ஃபைட் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்களெல்லாம் வச்சு வீடியோலாம் பண்ணாங்க. அவருடைய பாட்டுக்கள் மட்டும் வச்சு அந்த சிங்கர்ஸை வச்சு ஒரு வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்து என்னடா இது கடைசி படம் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களேன்ற மாதிரி ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் தளபதி திருவிழான்னு சொல்லி அது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட்டாக ரெடி பண்ணாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தா சென்னை ஏர்போர்ட் வந்து ஹவுஸ்ஃபுல் போர்டு போடுற அளவுக்கு வந்து கூட்டம் வந்து போயிருக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து இங்கேருந்து, நம்ம சென்னையிலேருந்து எல்லாம் நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. ஒரு பக்கம் டான்ஸ் ட்ரூப் போகிறாங்க, இன்னொரு பக்கம் டைரக்ஷன் டீம் போகுது, இன்னொரு பக்கம் சிங்கர்ஸ் எல்லாம் போகிறாங்க. அப்படின்றதுனால ஒட்டுமொத்த மலேசியாவுக்கும் சென்னையில் இருக்க கோடம்பாக்கம் இருக்கக்கூடிய அத்தனை ஆர்டிஸ்ட்டும் மேக்ஸிமம் கிளம்பியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா போகிற ஆர்டிஸ்ட் எல்லாமே நமக்கு தெரியுது. அதுவும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் போகிறாரு, அட்லி போகிறாரு, இவர்
நெல்சன் போறாரு அப்படின்னு அவருக்கு ஃபேவரட் அவரோட பாய்ஸ் இல்லையா? அவங்களும் போனாங்களா? யார் அட்லி? ஆமா, அவங்களும் போனாங்க. எப்படி போனாங்க? கைண்ட்லி 2 days லீவ் நீட் சார். ஒய் டிஎம்கே வின் பண்ண டிஎம்கே வின் பண்ணணும்னு மலேசிய முருகன்ட்ட வேண்ட போறேன்னு சொல்லி அப்படியா? ஆமா அங்க போறேன்னு சொல்லி மீன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து அட்லி போய் லீவு கேட்கிறாரு கலாநிதி மாறன்ட்ட. விட மாட்டாரு. எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா செய்வேன் அப்படின்ட்டு போயிருக்காரு. தம்பி கோடி கணக்குல இறக்கிட்டு இருக்கேன், நீ எங்க மலேசியா போறன்ற? நான் இன்னைக்கு கோடி கணக்குல பண்றதுக்கு காரணமே அவருதான். அதனால நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைன்னா தப்பா போயிட்டு அப்புறம் எங்க அண்ணனுக்கு நான் செய்யலன்னு சொல்லிடுவானுங்க. நெல்சன் எப்படி தலைவர் விட்டாரு? நெல்சன் எப்படி தலைவர் விட்டாரு? தலைவருக்கு தெரியாது. பாஸ் கிட்ட பேசிட்டாரு. பாஸ் பெரிய பிரச்சனை ஆயிடும் பாஸ், அவரு தான் உங்ககிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது, பார்த்து எதனா பண்ணி விடுங்க அப்படின்னோடனே எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. சன் பிக்சர்ஸ்க்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு ஜெயில இவரு நம்ம அட்லி லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லட்டுமே, என்ன பண்ணுவாங்க? ராஜ்கமல்ல எப்படி சொல்லாம கொள்ளாம சுந்தர்சி போனாரோ. எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஹலோ என்னங்க என்னடா இது மை ரெசிக்னேஷன் லெட்டர் அப்படின்ற மாதிரி ஏதாவது நடக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. விஜய்க்கும் சன் டிவிக்கும் எந்த வித முரண்பாடும் பெரிய அளவுக்குலாம் கிடையாது. இப்போ படம்லாம் போடாமல் இருக்காங்க. அந்த மாதிரி படம் போட்டால் அவர் கொஞ்சம் ஹைப் ஏறுமோன்ற காரணத்தினால படம் போடாமல் இருக்காங்க. கேடிவியில் கூட விஜய் படம் போடுறது இல்லை, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து விஜய்க்கும் சன் டிவிக்கும் பெரிய முரண்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவருடைய பெரும்பாலான படங்கள் சன் நெட்வொர்க்கில் தான் இருக்குது. நிறைய டிஆர்பி ரேட்டிங் கொடுக்கறது தான். இன்றைக்கி வரைக்கும் கில்லி வந்து சன் டிவியில் மட்டும்தான் போடுவாங்க. நீங்கள் நல்லா கேடிவியோ வேறு எந்த சேனல்லையுமே போட மாட்டாங்க. அதுவும் ப்ரைம் டைமில் அந்த மாதிரி தான், மேக்ஸிமம் 6:30 அந்த ஸ்லாட் தான் போடுவாங்க. அதுக்கு எப்போவுமே வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு படம்ன்றதுனால போடுவாங்க. அதனால் சன் டிவிக்கும் விஜய்க்குமான அந்த இது வேறு. பட் ஆனால் இப்போதைக்கு போடாமல் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் பெரிய அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. விஜய் அவங்களுக்காக அவ்வளோ பண்ணியிருக்காரு, கொஞ்சமாவது விசுவாசம் காட்டலாங்களா நீதிமன்றம்? யாரு காட்டணும்? யார்? விஜய்க்கு. விஜய் அவருக்கு காட்டணுமா? ஆமாம். என்ன காட்டணும்? என்ன பார்த்து ஓட்டிக்கிட்டு ஏதாவது குத்துனாருன்னா நல்லா இருக்கும். கலாநிதி மாறன் குத்தணுமா? ஓகே. அப்புறம் எனக்கு புரியல. ஒரு பேரவல் பார்ட்டியா இந்தாங்க, இவ்வளவு நாள் இருந்ததுக்கு எங்களுக்கு இவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்ததுக்கு எங்களால முடிஞ்சதுன்னு ஒரு ஓட்டு போட சம்பளம் நான் கொடுத்துருக்கேன் சரியா? அதனால வந்து என்கிட்ட அதெல்லாம் கேட்கலாம எடுத்தீங்களா? தெரியலங்க, அதெல்லாம் என்ன வேணா நடக்கலாம். அதுக்குள்ளார நம்ம போக வேணாம். ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் அப்படின்றது பெரிய ஈவெண்ட். ஒரு பெரிய ஸ்டேடியத்துல கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய இந்த ஜலீல் அது அப்படின்ற ஒரு அந்த இதுல ஸ்டேடியத்துல நடக்குது. கிட்டத்தட்ட இடம் பத்தலன்றாங்க. கொடுத்த வரைக்குமே டிக்கெட் எல்லாமே இடம் பத்தலன்ற மாதிரி தான் செய்தி. அது பெரிய ஒரு ஈவெண்ட்டா பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு உச்ச நடிகர்ன்றீங்க, உங்களுக்கு வந்து மலேசிய பிரதமர்லாம் வந்தாரா பார்த்தீங்களா? எங்கள் தலைவர் போகும்போது மலேசிய பிரதமரே வந்து எங்கள் தலைவரை வந்து கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்து அவருக்கு வந்து பெரிய ஈவெண்ட் பண்ணாருன்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் சண்டை போட்டுருக்காங்க. ஐயோ இங்கே என்ன போயிட்டுருக்கு, இவங்க என்ன சொல்கிறானுங்கன்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்டு இவர் வந்து ஒன்று பண்ணுறாரு. இவருக்கான லாஸ்ட் இதுன்னு போது பார்த்தப்போ அந்த வீடியோலலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது மொத்த போலீஸுமே, மலேசியா போலீஸ்லேருந்து மொத்த மக்களுமே அது சுற்றி தான் இருக்காங்க. இல்லை அது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை, அது பெரிய ஈவெண்ட்டாக பார்க்குறாங்கங்க. அந்த மலேசியா ஒட்டுமொத்த மலேசியாவுமே அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஈவெண்ட்டு, அது இங்கே நடக்காமல் நம்ம ஊரில் வந்து நடக்குதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கிறதுனால, அதுவும் அவருடைய ஃபேர்வெல் அப்படின்றதுனால அது இன்னும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. மலேசியாக்கே காப்பு கட்டியிருக்காங்க. ஆமாம், அதை ரஜினி சொல்கிற மாதிரி தான் ஒட்டுமொத்த கொல்கட்டாவுக்கும் காப்பு கட்டியாச்சுன்ற மாதிரி ஒட்டுமொத்த மலேசியாவுக்கும் காப்பு கட்டியாச்சு. காப்பு கட்டினதுனால ஒட்டுமொத்த மலேசியா இந்த குட் பேட் அகலியில் இல்லையா, ஒட்டுமொத்த மலேசியாவும் அவர் கண்ட்ரோலில் தாண்டா இருக்குன்ற மாதிரி ஒட்டுமொத்த மலேசியாவும் இப்போ விஜய் அவர்களுடைய அந்த ஆடியோ லான்ச்சுக்காகவும் அவருடைய பேச்சுக்காகவும் அவருடைய குட்டி ஸ்டோரிக்காகவும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஈவெண்ட் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக சொல்லுவார், உறுதியாக சொல்லுவார். அதில் எதுவும் மாற்று கருத்தே கிடையாது. அரசியல் பேசக்கூடாது, குட்டி கதை சொல்லலாம், குட்டி ஸ்டோரி சொல்லலாம், தப்பு கிடையாது. அது இல்லாமல் அதனுடைய பழக்கம் ஆடியோ லான்ச்னாலே ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கும்ன்றது ஒரு வந்து அந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும். அது வேறு, அது வேறு. அது அந்த ட்ராக்குக்கே போகாதீங்க, இந்த ட்ராக்குக்கு வாங்க, ஜனநாயகன் ட்ராக்லேயே இருங்க. நீங்கள் தமிழக வெற்றி கழக ட்ராக்குக்கு போகாதீங்க. வெற்றி கழகம் சொல்லுங்க, அதுலயும் கதையை சொல்லாம உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி அங்க முடிக்க மாட்டாரு. அங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அங்க கிளியரா ஒரு 1 or 2 குட்டி கதை சொல்றது 1 hour எதிர்பார்க்கலாமா? ஒரு ஸ்பீச்சா கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா நிறைய அவரை வச்சு படம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவரை நடன இயக்குநர்கள் நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க. பிரபுதேவாலேருந்து கல்யாண் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அப்படின்னும் போது பெரிய ஈவெண்ட், சிங்கர்ஸ் நிறைய பேர் போகிறாங்க. போவாரா? சிவகார்த்திகேயன் போக முடியாது. அவருக்கு போகணுன்ற விருப்பம் கூட இருக்கலாம், பட் போக முடியாது. ஏன்னா இங்கே ப்ரொமோஷன் இருக்குது,
அதனால அவருடைய பட ப்ரமோஷன் இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் அங்க போயிட்டு வர முடியாதா? ஒரு 1/2 நாள் துப்பாக்கி கையில கொடுத்துருக்காரு. கத்தி இன்னும் அவர்கிட்ட தான் இருக்கு தெரியல. புல்லட் துப்பாக்கி மட்டும் தான் துப்பாக்கி மட்டும் தான் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, கத்தி என்கிட்ட தான் இருக்கு. அதனால அதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போதான் அவர் படம் பண்றாரு, ரெண்டாவது அவரை வச்சு தான் இங்க இப்போ ஒரு அரசியல் போயிட்டு இருக்கணும் போது அதற்கு வாய்ப்பு கிடையாது. சிவகார்த்திகேயன் ஒன்று விஜய்க்கு எதிரி கிடையாது. விஜயும் சிவகார்த்திகேயனை எதிரியெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஏன்னா அவர் வாலண்டியராக கூப்பிட்டு துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு ஒரு டயலாக் வச்சு ஒரு படத்தை படத்துக்கு கெஸ்ட்டாக கேமியோவில் கூப்பிட்றாருன்னா அவர் மேலே வன்மம் கிடையாது. சிவகார்த்திகேயனை இப்போ யூஸ் பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன்ற மாதிரி அவருக்கு மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் உள்ள பிரச்சனை தான். பட் இந்த ஈவெண்ட் ஒரு பெரிய ஈவெண்ட், விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். நம்ம இந்த ஓப்பனிங்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அவர் இந்த ஜம்ப் பண்ணதுலேருந்து அவருக்கு கொடுத்த அந்த வரவேற்புல இருந்து என்ஜாய் பண்றாரு, பயங்கர என்ஜாய் பண்றாரு. ஏன்னா இது ஃபைனல்ன்றதுனால அது பயங்கரமா என்ஜாய். பொதுவாகவே அவர் இந்த ஈவெண்ட் வரும்போது பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக தான் இருப்பார். அதுவும் மலேசியாவில் நடக்கும் போது இன்னும் பயங்கர ஹாப்பியா இருக்காரு. அது பெரிய கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அப்படின்னும் போது மற்ற டைம்ல எல்லாம் பார்த்தோன்னா ஒரு அமைதியா இருப்பாரு, அமைதியா போவாரு, பேசுவாரு, லைட்டா அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு போயிடுவாரு. இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒரு சந்தோஷத்துல இருக்காரு. ஆமா, இங்க நடக்கிற குடைச்சல் இந்த மாதிரி, இங்க என்ன ஏகப்பட்ட குடைச்சல், நீ அது பேசல அது பண்றதுனால ஒரு 2 நாள் ஃப்ரீயாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார் அப்படின்றது. அதனால் அங்கே போயிருக்காரு. ஆனால் ஃப்ரீயாக இருப்பாரா என்னன்னு தெரில, கூட பிஸியானந்த் போயிருக்காரு. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். தலைவரே அப்படின்னு நீ தயவு செய்து அமைதியாயிரு. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கோசம் தான் சொல்கிறேன். நம்ம அங்கே அமைதியாக இருந்து இது ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச், இங்க நீ எதுவும் பேசக்கூடாது, உனக்கு இங்க மைக்கே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அவர் போயிருக்காரு. அவரு தான் முக்கியமான ஆளுன்றதுனால அவர் போயிருக்காரு. தளபதியை பத்தி பேசினா தலையை பத்தியும் பேசணும். தலை வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? தலை வரதுக்கான வாய்ப்புகள்லாம் குறைவுங்கய்யா, அதெல்லாம் கஷ்டங்கய்யா, கஷ்டம். பேச்சுக்கு அதெல்லாம் வருவாருன்னு சொல்லுங்க. நான் சொல்லி எனக்கு என்ன தெரியுமா அவர் வருவாரா வரலையா அப்படின்றதெல்லாம் தெரியல. வரணும்ல. ஏன் அவர் ஏன் வரணும்? அவருக்கு என்ன இது இருக்கு? ஏங்க ஒரு என்ன சொல்றது, போட்டி இருந்தாதான் எந்த ஒரு துறையிலுமே நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியுன்றப்போ, இவங்களுக்கு என்னதான் தொழில் ரீதியா இந்த இதுல போட்டி இருந்தாலுமே அவங்க 2 பேரும் ஒரு நண்பர்கள் தானே. நண்பர்கள் தான், எல்லாம் உண்மைதான். அவருடைய வாழ்த்து எப்பவுமே விஜய்க்கு உண்டுன்றது அவர் சமீபத்தில் பெருத்த பேட்டியிலாம் கூட சொல்லிட்டாரு. அந்த பேட்டியை திருச்சி அவங்கெல்லாம் மற்றவர்கள் சொல்லும் போதும் சொல்லிட்டாரு. எப்பவுமே நான் அவருக்கு நல்லது தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நல்லது நினைப்பார். வாழ்த்துக்கள் ஏதாவது சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர இது முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சி. அது முழுக்க முழுக்க அவரால் தான் நிரம்பி இருக்குமே தவிர மற்றவர்கள் அது ஃபில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மற்றவங்க யாரையும் எதிர்பார்க்கவும் அந்த நேரத்தில் மாட்டாங்க. அவர் வந்தாருன்னா அது டபுள் ட்ரீட். அது அன்னைக்கு தலையும் தளபதியும் அன்னைக்கு சேர்றாங்கன்றது டபுள் ட்ரீட். சிம்பாலிக்கா நீங்க தான் அடுத்தது அவங்களை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இல்ல, கொடுத்தாச்சு துப்பாக்கி, இங்க கொடுத்தாச்சு, திருப்பி எல்லாம் கொடுக்க முடியாது. இல்ல அஜித் அவர்கள் வந்துட்டாருன்னா ஆதரவு எல்லாமே அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி. ஆதரவுனா யாரோட ஆதரவு? இல்லைங்க, அஜித் ஃபேன்ஸோட ஆதரவு விஜய்க்கு கொடுங்க. இல்லாமலே அஜித் ஃபேன்ஸோட ஆதரவுலாம் விஜய்க்கு இருக்கதான் செய்யுது. அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது இங்க வந்துட்டாருன்னா கன்ஃபார்ம் ஆயிரும். நம்ம பேசலாம் வேணாம், அரசியல் எல்லாம் பேச வேணாம். அவங்க 2 பேரும் மேடையில ஒண்ணா இருந்து ஒரு கட்டி மட்டும் பிடிச்சாங்கன்னா போதும், முடிஞ்சு போச்சு. நீங்க ரஜினி கமல் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க இப்ப ரஜினி கமல் இல்ல, நீங்க ரஜினி கமல் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்னா ஓகே, பட் இதுக்கெல்லாம் கூட்டமும் இந்த கூட்டமும் ஒண்ணாங்க. ஏன் என்ன எல்லாம் ரசிக கூட்டம் தானே, இதுல என்ன இருக்கு? எல்லாருமே ரசிகர்கள் தானே. ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள். ஆமா, ரசிகர்கள். அது முழுக்க முழுக்க நீங்க சொல்றதை கேளுங்க. 2 நாள் இந்த தொண்டர்களா இருந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ரசிகர்களா மாறிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சாங் வேற ரிலீஸ் ஆயிருக்கு, 3rd சிங்கிள். அதனால அவங்க எல்லாம் அந்த மோடுக்கு போயிட்டாங்க. இப்போதைக்கு இங்க என்ன நடந்தாலும் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இப்ப அந்த சாங்னாலதான் பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்குது. அதை வச்சுதான் பகவத்கீதை ரீமேக்கான்றதுல இது நம்ம கொண்டாடலாமா வேணாமா? இல்ல நீங்க தெரிதான் கொடுக்க போறோம். தெரி படம் இது ஏன் தெரி படமா இருக்கக்கூடாது? பகவந்த் கேசரின்னு சொல்றீங்க, நான் தெரி படமே சொல்றேனே. அது தெரி படமாவே அதே மாதிரியே இருந்தாலும் அதை பத்திலாம் இப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் இந்த ஆடியோ லான்ச்சில் நடக்க போகிற விஷயங்கள், அதில் நடக்கக்கூடிய அந்த மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணணும். அதன் பிறகு ஜனவரி 9ஆம் தேதி வரப்போகிற படத்தை என்ஜாய் பண்ணணும். நீங்கள் எடுத்து 1960 எடுத்த ஒரு கதையை எடுத்துகிட்டு இப்போ ஜனநாயகனில் வச்சு கொடுத்தீங்கனாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. படத்தை என்ஜாய் பண்ணணுன்ற ஒரே எண்ணம் தான் இருக்கே தவிர அந்த இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அது பகவந்த் கேசரியாக இருந்தாலும் பிரச்சனை. பகவந்த் கேசரி ஹிட் மூவி தானே, தெலுங்குல ஒன்றும் மோசமான படம் கிடையாது. நீங்கள் பாலையான்ற ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த படத்தை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க.
அதில் நல்ல கதை. அதில் மோசமான பல காட்சிகள்லாம் இருக்கு. மீன்ஸ் அது வந்து இதெல்லாம் என்னடா கிரிஞ்சா இருக்கேன்னு, அதெல்லாம் நமக்கு அந்த ஆடியன்ஸுக்கு அதெல்லாம் சூப்பர் தான். ஆனால் பகவந்த் கேசரியில் ஒரு முக்கியமான அவுட்லைன் ஒன்று இருக்குது, அதை எடுத்து தான் படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் படம் வந்து ஒரு கேரண்டியான படமாக தான் இருக்கும். நான் தான் சொல்கிறேன், எங்கள் பைரவாவையே ரசித்த கூட்டங்க, சுறாவையே ரசித்த கூட்டம் இதெல்லாம் ரசிக்க மாட்டோமா? அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்லாமல் பாட்டெல்லாம் வேற உங்களுக்கு ஹிட் ஆகிடுச்சு, வந்து 3 பாட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஹிட் ஆகிடுச்சுன்றதுனால ஜனநாயகன் மினிமம் கேரண்டி. அது இல்லாமல் ஃபேர்வெல் மூவின்னு சொல்லிட்டதுனால அது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கேசரியாக இருந்தாலும் பரவாயில்ல, உப்பு போட்டு கூட கொடு அந்த கேசரியை, நான் சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நல்ல ஈவெண்ட்டாக இருக்கும். நாளைக்கு ஈவெண்ட் நல்ல ஈவெண்ட்டாக இருக்கும். ஒரு எமோஷ்னலான இடத்துக்கு விஜய் அவர்கள் போயிடுவார் நாளைக்கு அப்படின்றது உண்மைதான். நீங்கள் கேட்டீங்க 1 hour கேட்டீங்க, 1 hour பேசுவாரான்னு. இல்லை, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஈவெண்ட் எத்தனை மணி நேரம், மினிமமாக ஒரு 5 hours மேலே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய சிங்கர்ஸ் போயிருக்காங்க, நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸ் போயிருக்காங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் அங்கே கண்டென்ட் பண்ணுறாங்க. ஹோஸ்டே 4 பேர் போயிருக்காங்கங்க. ரியோ போயிருக்காரு, விஜய் போயிருக்காரு, ரம்யா போயிருக்காங்க, பழைய சன் மியூசிக் அஞ்சனா போயிருக்காங்க. ஸோ 4 ஆங்கர்ஸ் போயிருக்காங்க, 4 ஹோஸ்ட் இருக்காங்க. நம்ம ஹோஸ்ட் யாரும் போயிருக்காங்களா? நம்ம ஹோஸ்ட் யாருங்க? நமக்கு யாருங்க ஹோஸ்ட்? அவர் வந்து விட்டார். போயிருக்காரு இல்லைங்க, ஹோஸ்டிங்க்கு போயிருக்காரா? ஹோஸ்டிங் உங்களுக்கு அவங்க சொல்லிடுவானுங்க, கம்முன்னு போயிடுங்க. இது மைக்கை நான் அவங்க கையில கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா அங்க சேர் எடுக்கிறது வைக்கிற வேலை கிரவுண்டு தானே, இந்த சேர் எடுக்கிற வைக்கிற வேலைலாம் இங்க கிடையாது. குமார் நீ எல்லாரையும் இங்க அனுப்பு அப்படிலாம் அங்க போய் சொல்ல முடியாது. அதனால அது அவர் வந்து விஜய்க்காக போயிருக்காரு, கூட போயிருக்காரு, அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் போயிருக்காரு. அவர் விட்டுரும், பாவம் நல்ல மனுஷன். அடுத்தது இந்த தலைவா படத்துல வந்து திருடிட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்குங்க, இந்த பொண்ணுகிட்ட வந்து யாரா எடுத்தா திருடினா அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி இங்க ஒன்று திருடி இருக்காங்க. கதை திருட்டு. ஆமா, இது எப்பவுமே விஜய் படத்துக்கு நடக்கும். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா விஜய் படத்துக்கு, இந்த கத்தி படத்துக்கு, சர்க்கார் படத்துக்கு நடந்துச்சு. அப்புறம் கத்தி படத்துக்கும் எடுத்து ஓங்கன்னே. ஆமா, நல்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கத்தி படத்துக்கு அறம் கோபி அவங்க வந்து சொன்னாங்க என்னோட இது கதை எடுத்துட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி சர்க்கார் படத்துக்கு ஒருத்தர் வந்தாரு, என்னோட கதைங்க அப்படின்னு சொல்லி. 2மே ஏஆர் முருகதாஸ் படம், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ரமணா படத்துக்கும் வந்திருக்கு. இந்த மாதிரி என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி வரும். இவங்கெல்லாம் எப்போ வருவாங்கன்னா கடைசி அந்த 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தான் வருவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு ரீச் கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் படம் ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது உடனே ப்ரொடியூசர்ஸ் இல்லை படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், அவங்களுக்கு பணமோ அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துடலான்னு செம்மொழி அப்படின்னு ஒரு கதையை நான் எழுதியிருந்தேன். அதன் அடிப்படையில் அதை திருடி தான் இந்த பராசக்தின்ற படத்தை வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அவர் வந்து அந்த ராஜேந்திரன் அப்படின்ற வந்து வழக்கு போட்டிருக்காரு. உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2ஆம் தேதிக்குள்ளே எல்லா அறிக்கையும் தாக்கல் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தென்னிந்திய எழுத்தாளர் சங்கத்துக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அது அங்கே போயிருக்கு. அங்கே போயிட்டு ஒரு ரவுண்டு போகும் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. இதில் 2 ஆப்ஷன் பார்க்கணுங்க. 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உண்மையாகவே கதை திருடப்பட்டிருக்கலாம், அது நடந்திருக்க ஒரு பக்கம் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் விளம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு படத்துக்கு எல்லா வகையிலையும் விளம்பரம் தான், எந்த வகையில் வந்தாலும் அது விளம்பரம் தான், அது நெகட்டிவோ பாசிட்டிவோ. இப்போ பராசக்திக்கு ஒரு இது ஹைப் இருக்கு, ஜனநாயகனுக்கு இருக்கிற மாதிரியே பராசக்திக்கு ஒரு ஹைப் இருக்கு. காரணம் அந்த டைட்டில் ஒன்று. 2வது சிவகார்த்திகேயன், சுதா கங்கோரா, ஜெயம் ரவி இவங்களாம் சேர்ந்து. 3வது ஜனநாயகனுக்கு டேட்லேயே இதுவும் ரிலீஸ் ஆகுது, அடுத்த நாளே ரிலீஸ் ஆகுது. அப்படின்னும் போது அப்போ ஜனநாயகனுக்கு அகைன்ஸ்டாக ரிலீஸ் ஆகுதுன்னா இப்போ ஒரு பொலிட்டிக்கல் மூவ் அதில் இருக்குது. பொலிட்டிக்கலாக இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, டிஎம்கே இப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியிலையும் நம்ம பார்க்குறவங்களுக்குலாம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போது பராசக்தி விளம்பரத்துக்காகவும் இதை பண்ணியிருந்திருக்கலாம், அந்த டீமே கூட பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு வழக்கை போடுங்க, இந்த மாதிரி எதாவது பண்ணுங்க, அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் இயல்பாக நடக்கிறதா, நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை. இதெல்லாம் சினிமா வட்டாரங்களில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். இன்னொன்று, இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் போனால் பணம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவருன்னு சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன், அந்த மாரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். பராசக்திக்கு அப்படி ஒரு இது வந்திருக்கு. அது விளம்பரமானா விளம்பரமாகவும் எடுத்துக்கலாம், உண்மைன்னா உண்மைன்னு எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஆனால் ப்ரொமோஷன்ஸில் பராசக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து பண்ணுறாங்க. பஸ்ஸிலலாம் பண்ணுறாங்க, அவங்க ட்ரெயினில், ஜனநாயகன் மெட்ரோ ட்ரெயினில் பண்ணுறாங்க, இவங்க வள்ளுவர் கோட்டம் அந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணுறாங்க. இவங்க இங்கேருந்து மலேசியாவுக்கே போயிட்டாங்க, ஒட்டுமொத்த மலேசியாவும் எங்கள் கண்ட்ரோல்னு சொல்லி 2 நாளைக்கு குத்தகைக்கு எடுத்துட்டாங்க. இதனால் பயங்கர ப்ரொமோஷன் 2 பக்கமும் போயிட்டுருக்கு. இங்கே 650 ஸ்க்ரீன்ஸ் வந்து பராசக்திக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 900 to 950 ஸ்க்ரீன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது ஓவராலாக. ஒரு 650 ஸ்க்ரீன் பராசக்திக்கு ஒதுக்குற மாதிரியான பேச்சுகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது நடந்துச்சுன்னா தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஏன்னா அப்படி பண்ணும்போது விஜயோட கலெக்ஷனை வந்து குறைச்சிட்டோம், படம் நல்லா இல்லை, 650லேருந்து 700 ஸ்க்ரீன் ஆக்கிட்டோம் பராசக்தி அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த டைமில் இதெல்லாம் நடக்கும்ல. பராசக்தி விஜயை தூக்கி சாப்பிட்ட சிவகார்த்திகேயன்,
அப்படி இப்படின்னு ஏதாவது, ஏன்னா அப்படியும் வந்துடும்ல உங்களுக்கு, பார்த்தீங்களா அந்த காலத்தில் எப்படி இந்த அப்படி இப்படின்னு இப்போ திடீர்னு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் உருவாகியிருக்காங்க. இணையத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக சிவகார்த்திகேயனை புகழ்ந்து அவருடைய வரலாற்றை எழுதி அவர் வந்ததுலேருந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு எழுதி அதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் வழக்கமாக அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து நடக்கிற விஷயம்தான். அந்த அயன் படத்தில் பார்த்துருக்கீங்களா, இதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. ஒரு சம்பவம் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி வந்து இதுக்கு போயிருக்கு, சென்சார் போயிருக்கு. சென்சார் போன இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைலாக்ல அந்த ஹிந்தி எதிர்ப்பு அந்த இதனால வந்து கட் பண்ணுங்க. யோ என்ன இது வச்சதே 10 டைலாக் தான், நீ என்ன 10 டைலாக்கை கட் பண்ண சொல்ற, அப்புறம் நான் கதையில எதுவுமே சொல்ல முடியாது. விஜய் தான் கட் பண்ண சொன்னார் அதெல்லாம். சென்சாருக்கு இதுக்கு போக சொன்னதே விஜய் தான். விஜய் தான் சொல்லி பிஜேபி கிட்ட சொல்லி. அப்படிங்களா? அமித்ஷாக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. இல்ல அப்ப ஜனநாயகன்ல வந்து இதையும் அடிச்சிருக்காரு அதையும் அடிச்சிருக்காரு, இப்ப படத்தை கட் பண்ண சொல்லிடுவாங்களோ? ஜனநாயகனுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால அது பிரச்சனை இல்லை. சென்சார் முடிஞ்சிருச்சு. சென்சார் அதுவுமே வந்துடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் பிஜேபியோட தானே டச்சில் தானே இருக்காரு. எங்க பிஜேபி பி டீம்ங்க, அப்புறம் அவருக்கு தராம எப்படிங்க? அப்படி யாரு சொன்னது? சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர், அவரு ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள்னு சொன்னாரு. அப்புறம் என்ன, நீங்க நம்பணும்ல, அண்ணன் சொன்னா நீங்க நம்பிதானே ஆகணும். அதனால அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்துடும். உங்களுக்கு இதுதான் வராது பராசக்தி. ஏன்னா இங்க ஆட்சி அதிகாரம்லாம் இன்னும் கிடையாது இல்லையா, இப்போ அங்க போய் தானே அதெல்லாம் வாங்கணும்னு ஒன்றும் கிடையாதுங்க. ஆமாங்க, யார் ரொம்ப பலமா எதிர்க்கிறாங்களோ அவங்களதான் திருப்பி போட்டு அடிப்பாங்க. அந்த வகையில வந்து இது திமுக தான் ரொம்ப பலமா போட்டு பிஜேபி அடிக்குதுன்றதுனால தான் இந்த எதிர்ப்பு. இந்த படத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருக்கு. விஜய் அந்த அளவுக்குலாம் பிஜேபி பத்தி பேசவே இல்லைன்றதுனால எந்த எதிர்ப்புமே வராது. ஓகே தான். இப்ப தெரியுதா பிஜேபின்ற வார்த்தையா வர்ற? இங்க அப்படியே போகும்போது பாத்தீங்கன்னா சவுக்கு இன்னைக்கு வெளில வந்துட்டாரு, பாத்தீங்களா? வெளியே வரல, பெயில் கொடுத்துருக்காங்க. பெயிலுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி ஜாமீன்ல வெளில வருவாருன்ற, ஜாமீன் கொடுத்துட்டாங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள ஒரு வந்துருவாரு. ஏன்னா அவர் இங்கிருந்து வேற ஒரு வழக்குக்காக திருச்சி கூப்பிட்டு போயிருக்காங்க. சொல்ல முடியாது, வர வழியிலே வேற ஏதாவது 2 கேஸ் போட்டு மறுபடியும் உள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான், நாளைக்கு தான் சனி ஞாயிறுலாம் வருதுன்றதுனால மறுபடியும் உள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இடைக்கால இது கொடுத்துட்டாங்க, தடை கொடுத்துட்டாங்க, அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்கன்றது தான் உண்மை. அதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு, சவுக்கு எப்படிப்பட்ட நபர், சவுக்கு என்ன, அதை பற்றி நம்ம உள்ளே போகணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு ஜேர்னலிசம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது எந்த மாதிரியான ஜேர்னலிசம்ன்றது அவர் மக்களின் பார்வைக்கு அதை விட்டுருவோம். ஆனால் இந்த வழக்கில் நீதிபதிகள் சொன்ன விஷயங்கள் தான். ஏன் தொடர்ந்து ஒருத்தரையே பர்டிகுலராக டார்கெட் பண்ணுறீங்க? ஏன் எந்த நேரமும் அரசு வந்து தொடர்ந்து ஒருத்தரையே கார்னர் பண்ணுது? உங்களோட அதிகாரத்துக்களை ஏன் இந்த மாதிரி விஷயங்களில் பயன்படுத்துறீங்க? உங்களுக்கு இடி கிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்துச்சுல, 2 லெட்டர் வந்திருக்கு இல்லையா, அந்த லெட்டர் இந்த இது 1020 கோடி இந்த KN நேரு அவர்களோட, அதுக்கு நீங்கள் என்ன இது எடுத்திருக்கீங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து ஒருத்தரையே இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஜேர்னலிசத்தை வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க, உங்களை கேள்வி அடக்குமுறை பண்ணாதீங்க, உங்களை கேள்வி கேட்குறவங்களே எப்போ பார்த்தாலும் வந்து போய் இது பண்ணாதீங்க, உங்கள் ஒர்க்கை பாருங்கள், அவங்கள வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமான சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதோட இப்போது இந்த வழக்கை பற்றி அவர் வந்து வெளியே வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி தடை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எங்களால் போட முடியாது, அதுக்கு அவசியம் கிடையாது, நாங்கள் ஏன் அதை போடணும், அவர் பேசுனா பேசிட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே தான் இந்த மாதிரி. ஏன்னா இப்போது சவுக்கு இந்த விஷயத்தில் எப்படி என்னன்றதெல்லாம் நமக்கு கேள்வி இல்லை. ஆனால் நீதிபதிகள் இப்படி சொன்னதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன் தொடர்ந்து உங்களை பற்றி பேசினாலே உங்களுக்கு இவ்வளோ பயம் வருது, ஏன் உங்களை பற்றி பேசவே கூடாதா, ஏன் இந்த மாதிரி அடக்குமுறையை வந்து கையாளுறீங்கன்ற மாதிரியான விஷயங்களை வந்து நீதிபதிகள் முன்னெடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இது மிக முக்கியமான விஷயம். இன்னும் ஒரு 3 மாதத்தில் 4 மாதத்தில் தேர்தலை வச்சுருக்கும் போது இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள், அரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்டுதுன்ற அளவுக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி இன்னைக்கு இல்லை நாளைக்கு ரிலீஸ் ஆகிடுவார். மேபி அதற்குள்ளே ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் மீண்டும் வழக்குகள் போடலாம். ஏன்னா ஏற்கனவே அதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் ஆகும்போது மதுரை வயலில் வச்சு அரெஸ்ட் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வச்சு அரெஸ்ட் பண்ணும்போதும் சரி, திருப்பி அரெஸ்ட் பண்ணும்போதும் சரி, அங்கே வச்சு கையை உடைச்சது, அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போயும் கூட அவருக்கு வந்து கொஞ்சம் நிறைய டார்ச்சர்லாம் நடந்திருக்கு. நடுவில் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாருன்ற மாதிரி ஃபெலிக்ஸ் அவர்கள் அவருடைய வீடியோவில் சொன்னது என்னென்னா, அவருடைய இதுக்கு நேராக ஒரு கேமரா, சிசிடிவி கேமரா வச்சு என்ன பண்ணுறாருன்னு கண்காணிக்கிறாங்கன்ற அளவுக்கு வந்து நடந்திருக்கு. பர்டிகுலராக என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. இதுதான் போயிட்டுருக்கு. சவுக்கு சங்கர் மேக்ஸிமம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு, இன்னைக்கு இரவு இல்லைனா நாளைக்கு காலையில் அந்த மாதிரி வந்துடுவார். மீண்டும் சவுக்கு மீடியா ஆரம்பிக்கப்படலாம்.
வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவருடைய ஹார்ட் டிஸ்க்கு சில விஷயங்கள்லாம் அங்கேருந்து காவல்துறை எடுத்துட்டாங்கன்ற மாதிரியான செய்திகளும் இருக்குது. வருவார் கண்டிப்பாக, தொடர்ந்து வந்து அதை பற்றியுமே பேசுவார். என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை திருப்பி பேசுவார். என்ன நடக்குதுன்றத அடுத்த ஒரு வெளியே வந்ததுக்கப்புறமும் பேசலாம். நடக்குது. அதே மாதிரி இந்த ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துட்டு அவங்களையும் இப்போ கைது பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ண வேற வேலையே இல்லையாங்க, எப்போ பார்த்தாலும் போராட்டம். அது போராட்டம் பண்ணால் இந்த நாடே சுடுகாடாயிடும் தெரியும்ல. ஆமா, தலைவர் சொல்லியிருக்காரு, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் போட்டோம்னா இந்த நாடே சுடுகாடாயிடும் அப்படின்னு பேசியாச்சு. நம்மளும் இல்ல அவரு செவிலியர்கள் போராட்டம் ரொம்ப கஷ்டம் இருக்குதுன்றதுனால அவர் போராடாம இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் கஷ்டமா? இவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் இருக்கு? ஒரு கஷ்டமே எல்லாமே சும்மா உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. அவருக்கு கஷ்டமே இல்லை. இல்லை, இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம், இந்த போராட்டம் அப்படின்றது இதுவும் வாக்குறுதியை பேஸ் பண்ணி தான். இடைநிலை ஆசிரியர்களோட ஊதியத்தை உயர்த்தணும், அவங்களுக்கும் பணி நிரந்தரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்கிறாங்க. இன்றைக்கும் அதே தான். இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டத்தையும் நிறுத்தி அவங்கள வந்து கைது செய்கிறதுன்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆசிரியர்களுடைய போராட்டம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஜனவரி 6ஆம் தேதி அவங்க சொல்லியிருக்காங்க. மீண்டும் அதற்கான இது இருக்குது. இப்போ இந்த போராட்டத்தையும் வந்து பாதியிலே தடுத்து நிறுத்தி அவங்களையும் கைது பண்ணியிருக்காங்கன்னும் போது, அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கும் போராடுறதுக்கு அனுமதிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் போராடவே கூடாது அப்படின்னு சொல்கிறது ஜனநாயகம் கிடையாது. அவங்கள போராட விடணும். அவங்க வந்து அமைதியான முறையில் போராட விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி நீங்கள் அங்கேருந்து போராடுங்க. அப்போ அமைச்சர்கள் வருவாங்க, பேசலாம், அதிகாரிகள். அப்படி பண்ணுறது தான். நீங்கள் அவங்க நடு ரோட்டில் அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னு ஒரே காரணத்துக்காக அவங்கள வந்து கைது பண்ணுவோம், வைக்குவோம், செய்வோம்னா அரசுக்கு எதிராக தான் போய் முடியும். இது நம்ம தொடர்ந்து சொல்கிற விஷயம்தான். இந்த அரசுக்கு எதிராக வந்து போராட்டமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்க சொல்கிறேன்னா, எப்படி இந்த உழவர் சந்தைன்னு ஒரு தனியா ஒரு இடம் இது போராடும் இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தனியா ஒரு இடம் நீங்க முகம்பாக்கத்துல நீங்க பாத்திருக்கீங்கல்ல? நீங்க இல்லைங்க, எல்லா ஊர்லயுமே அந்த ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க போராடணும்னா இந்த இடத்துல போய் போராடி. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு சம்பிரதாய விஷயமா மாறிடுது. அவ்வளவுதாங்க. சம்பிரதாயமா நீங்க வந்து போராடுங்க, அங்க போய் போராடிங்க. 1 மணி நேரத்துக்கு மேல போராடக்கூடாது, 2 மணி நேரத்துக்கு மேல போராடக்கூடாது. இப்போ விஜய்க்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்க போறீங்க 1.5 மணி நேரத்துல பேச்சை முடிச்சுட்டு வந்துடணும். ஐயோ நீ யாரு அதை சொல்ற? இல்ல இதுதான் உங்களுக்கு லிமிட், இவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு கிரௌடு பயங்கர பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம போராடுறதுக்கு அவங்களை அனுமதிக்கணும். அதுக்கு அந்த போராட்டம் பெரிய அளவுக்கு போகாம அதை தடுத்து அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி. இப்போ செவிலியர்கள் 5 நாள் போராட்டம் நடந்துச்சு. அப்புறம் 6ஆவது நாளாக போய் அதை வந்து தடுத்து பேசி அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து செஞ்சிருக்காரு. நீங்கள் அதை 5 நாளைக்கு முன்னாடியே செஞ்சிருக்கலாம், இல்லை அவங்க போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாம். கடைசி வரைக்கும் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க. போராட்டத்தை எப்படி தடுக்கலாம், போராட்டத்தை எப்படி கலைக்கலான்றது மட்டும் வேலையை பார்ப்பீங்க. ஃபோக்கஸ் அதில் தாங்க இருக்கணும். போராட்டமே இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி நல்லா இருக்கும்? போராட்டன்றது இருக்கணும். இதுவும் அதே தான், வாக்குறுதியை பேஸ் பண்ணி வந்த ஒரு போராட்டம் தான். இன்னும் அவங்க போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்தடுத்த கட்டங்கள் அது எப்படி நகரப்போகுதுன்றது தெரியலை. ஜனவரி 6 தான் தெரியும். அது பெரிய போராட்டமாக மாறுச்சுன்னா அரசுக்கு பெரிய ஒரு இதுவாக தான் போய் முடியும். அது தவறான இடத்தமாக தான் போய் முடியும். ஏன்னா அரசு ஊழியர்கள் தான் இந்த திமுக அரசுக்கு மிக முக்கியமான நபர்களாக இருந்திருக்காங்க கடந்த காலங்களில். அவங்களே எதிர்ப்பு ஆரம்பிக்கிறாங்கன்னா அது உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. கண்டிப்பாங்க. நம்ம அடுத்த நிகழ்வுகள் என்ன இருக்குன்றத பின்னாடி வர நம்ம இன்டர்வியூவில் பார்த்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்